தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம சேனல்ல புதுசா இது ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சேலஞ்சஸ். இந்த சேலஞ்ச் பாத்தீங்கன்னா நைட்டு டின்னர் தான். இந்த நைட்டு டின்னர் சாதாரணமா இல்லைங்க, லேடிஸ் வெர்சஸ் மென்ஸோட நம்ம போட்டி போட போறோம். மென்ஸ் தான் எப்பவுமே சமையல்ல பெஸ்ட்ங்கிறத காட்ட போறோம். இன்னைக்கு நீங்களும் எங்களோட ஜாயின் பாப்போம். ஒன்னு சொல்லல, வரேன், நான் அங்க போய் செய்ய போறேன். சேலஞ்சுக்கு இது பண்ணியிருக்கோம். இப்போ என்னென்ன சமைக்க போகிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஒரு ஐட்டம்ஸ் இதுதான். பட்டர்ஃப்ளை சிக்கன் பண்ண போகிறோம், பீஸா வீல் பண்ண போகிறோம், மீன்ஸ் பீஸாவில் வீல் வச்சு, பாஸ்தா ஒயிட் சாஸ் பாஸ்தா, ப்ரௌனி, அப்புறம் ஜூஸு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் பண்ணக்கூடிய டைம் வந்துருச்சு. இவர் தான் மிஸ்டர் HF 15. அவர் இசான், இது நான் ஹஃபீஸ், முகமது ஹஃபீஸ், அஃபீஃபா, ஜவாஹிர். நாங்கள் எங்கள் சீஃப் செஃப் அங்கே வச்சுருக்கோம். எதுக்காக அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் தேவைப்படுது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் சமைக்க போகிறோம் அப்படின்னு நான் போய் சொல்ல விரும்பலை. இருந்தாலும் ஒரு ஆள் இருக்கிறது நல்லது. ஏன்னா டேஸ்ட்டு பார்த்து சொல்கிறதுல என் மகா கில்லாடி, அதனால் அவளை நாங்கள் டீமில் வச்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் டிஷ்ஷு? ஃபஸ்ட்டு ஸ்டார்டர் என்ன பண்ண போகிறோம்? பாஸ்தாலேயே ஒரு சீசி பாஸ்தா ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் செகண்ட் வழக்கமாக நமக்கு தெரிஞ்ச ஒரே டிஷ்ஷு இடியாப்ப பிரியாணி, அதை பண்ண போகிறோம். இடியாப்ப பிரியாணியை முடித்த கையோட டெசர்ட் சாக்கோ லாவா கேக்காங்க. வாயிலே வர மாட்டேங்குது. நமக்கு தெரிஞ்சது பாயாசம், கேசரி, அந்த மாதிரி தான். பரவாயில்ல, செய்வோம். இன்னைக்கு நம்ம செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டோம். ஆர் யூ ரெடி பேபி? எஸ், லெட்ஸ் கோ. கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. நாங்கள் 2 பேர் சேர்ந்து சமைக்க போகிறோம். அங்கே அந்த வீட்டில் உள்ள கிச்சனில் ஜென்ஸு சமைச்சிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சமைக்கிறாங்கன்னு தெரியலை எங்களுக்கு. நாங்கள் இங்கே இட்டாலியன் டிஷ்ஷாக பண்ண போகிறோம். ஸோ பீஸா எடுத்து வச்சாச்சு. பீஸாவோட டோ எடுத்து வச்சாச்சு. ஏற்கனவே ரெடிமேட் டோ தான். அப்புறம் இது வீலு பீஸாக்கு போடலான்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இது சிக்கன், பட்டர்ஃப்ளை சிக்கனுக்காக லெக் பீஸ் வாங்கி வச்சுருக்கோம். இது கேப்சிகம் பீஸாக்கு. அப்புறம் மொசிலா சீஸ் ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்து வைக்கிறத வச்சுருக்கோம். பாஸ்தா எடுத்து வச்சுருக்கோம், ஏன்னா ஃபஸ்ட்டு அவிக்க போடணும். அப்புறம் டார்க் சாக்லேட் இதுக்கு ப்ரௌனிக்கு எக் எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் இன்னும் எடுத்து வச்சுருக்கோம். வெள்ளை பூண்டு பாஸ்தாக்கு கொஞ்சோண்டு உரிச்சு வச்சுருக்கோம். இன்னும் வேலையெல்லாம் இருக்குது, உள்ளேருந்து எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வேக வைக்கிற ஐட்டத்தெல்லாம் ஃபஸ்ட்டு வேக வச்சுருவோம். இடியாப்பம், பாஸ்தா, ரம்பலை, முட்டை, தக்காளி, வெங்காயம், சீஸு ஸ்டிக்ஸு, சாக்லேட்டு, மின்ட்டு, கருவேப்பிலை, சாஸஸு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆயில். ஸோ இப்போ நம்ம சமைக்கிறதுக்கு நம்மளுக்கு சட்டி, அந்த சட்டி தான் ரொம்ப முக்கியம். நம்ம ஃபஸ்ட்டு வீலில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகுத்தூள், உப்பெல்லாம் போட்டு வேக வச்சுருவோம். அப்புறம் சைடில் பாஸ்தாவை உப்பு போட்டு வேக வச்சுருவோம். லைட்டாக கொதி வந்திருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், பாஸ்தாவை பாருங்க. ஒரு ஆனந்த கண்ணீரோட நாங்கள் சமைக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம். இருக்கோம். குட்டி குட்டியா நறுக்கணும், சல்லி சல்லியா உடைக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அடுத்த வேலையாக நாங்கள் தக்காளிக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கோம். கொஞ்சம் பாருங்க, தக்காளியை வெட்டுறோம், முடிக்கும். இங்கே நம்ம சிக்கன் அடுத்து மேரினேட் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் ப்ரௌனி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி ஓவனில் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு, ட்ரெயில் வச்சு. அதுக்கப்புறம் வாட்டர் மிலான் ஜூஸ் போடலான்னு சொல்லி வாட்டர் மிலானையும் ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சாச்சு. வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் மதங்கிருச்சா? இந்திய தொலைக்காட்சிகள் இதே மாதிரி சொல்லணும், அந்த மாதிரி சொல்லணும். இப்போ கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இந்த யுஏ இந்த என்னடா பண்றீங்க இங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க தப்பா? இந்த யுஏ வரலாறு நீலாம் சமைச்சு அடியே என்னடி பண்ற? நான் தான் சமைச்சுக்கிட்டு இருந்தேன். பாதியோட விட்டுட்டு போயிட்டியோ? இல்லன்னு சொல்லி என் மச்சான் தான் இன்னைக்கு சமையல். நீங்க எப்போ இந்த சமைக்காதீங்க? இப்பதான் நீங்க ஒரு கை தேர்ந்த செஃப்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்களா? அப்படியா?
இவிஐ தொலைக்காட்சி வரலாற்றில் முதன் முறையாக இன்னைக்கு தான் வந்து 16 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வந்ததுக்கு இன்னைக்கு தான் நாங்கள் வந்து கிச்சனுக்குள்ளே வரோம். எதுக்கு? சமைக்கிறதுக்கு. மற்ற நேரம் பாத்திரம் கழுவோம், அது வேற விஷயம், அது வேற டிபார்ட்மெண்ட். சீக்கிரட்டை வெளியே சொல்லக்கூடாது. அதுக்கு வந்து வேற பேர் வச்சுருக்காங்க ரீசெண்டாக, வெசல் வாஷிங். ஒரு நாள் வாசல் வாசல் குக்கிங் டீமில் இருக்கோம். ஹாய் பாய்ஸ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்களோட கம்பெனியோட சீக்ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீடாக பண்ணி பிஞ்சு போச்சுன்னா அதை எடுத்து வாழ. இப்போ நம்ம பீஸாவை ரெடி பண்ணி ஓவனுக்குள்ளே வைக்க ரெடி ஆகிடுச்சு. சீஸ் எல்லாம் போட்டு எல்லாம் போட்டு பீஸா வச்சாச்சு. வாங்க நம்ம அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு பார்க்க வந்தோம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்படி எல்லாரும் உட்காந்துட்டு இந்த நிலைமையில தான் இவங்க இருக்காங்க. கொண்டு வச்சு எங்க டைத்தை ஆமா, நீங்க அந்த ரெடி பண்ணி வச்சிருக்கீங்கல ஓவன்ல வைக்கிறத. நாங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு சும்மா உட்கார்ந்திருக்கோம். அப்போ தெரியுங்களா என்னமோ இங்க பாருங்க பாருங்க அப்படியே அப்படியே நடக்குது. இவங்க வேணும்னே எங்க டைத்தை வேஸ்ட் பண்றாங்க. அதனால முடியுமா? இப்போ நாங்க சாப்பாடு கொடுக்க முடியும். வந்து நம்ம சீஸ் போடுறோம். அப்புறம் நம்ம சிக்கன் பொரிச்சிடலாம். சிக்கன் ஃப்ரை பண்ணியாச்சு. பாஸ்தாவும் ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் சாஸ் ரெடி பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பிளேட்டிங் டைம். ஃபர்ஸ்ட் வந்து மென்ஸ் பண்ணதை டேஸ்ட் பண்ண போறாங்க. நல்லா இருக்குதா? சொல்லுங்க. இதுல எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா நாங்க வேக வச்ச அந்த டேஸ்ட் இதுல இந்த பாஸ்தால இருக்கு. முதல்ல அதுல சாஸை வந்து டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சீஸை போட்டுருக்கணும். ஆமா, அது பேர் என்ன? சீசி ஸ்டிக் பாஸ்தா. நெக்ஸ்ட் எடுங்க. நெக்ஸ்ட் இந்த பாஸ்தா சொல்லு. இசா நல்லா இருக்கா? ட்ரை பண்ண போறோம். ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் இது வந்து சும்மா இந்த மயோனைஸ் மட்டும் ஊத்திக்கிறாங்க. நீங்க ஒண்ணுமே சேர்க்கல. ஆமா ஆமா, டேஸ்ட் அப்படியே வாயில இருக்கு. பாஸ்தா சாலட் அப்படிதான் இருக்கு. இது சாலட், ஜஸ்ட் சாலட். அதனால ஃபுல் வாயோலாம். ஓகே, செக் பண்ண போறது வந்து இடியாப்ப பிரியாணி. ஜட்ஜஸ் சொல்லுங்க அவங்க கமெண்டை சாப்பிட்டு பார்த்துட்டு. எப்படி நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. இசாக்கு சூப்பரா இருக்கு. நல்லா எடுக்கறீங்க. நல்லா உரப்பா சூப்பரா இருக்கு. ஜூஸியா இருக்கு. நல்லா ஜூஸியா வாங்க பிடிச்சதா? நல்லா இருக்கா? நாங்க ட்ரை பண்ணி பார்க்கறோம். வெயிட். சிக்கன் நல்லா சாஃப்ட்டா இருக்குது. இந்த பஞ்சு மாதிரி நல்லா சூப்பரா. அடுத்தது சாக்கோ லாவா கேக். அதை ஒரே கேக்க நாளா பிச்சு வைமா. நீ அப்பதான் சீக்கிரம் சாப்பிட்டு முடிப்போம். லாவா தான் இது. மஃபன் எப்படி இருக்கு? டெசர்ட் சூப்பரா இருக்கு. எல்லாம் க்ரீமியா இருக்கு. செம்ம இருக்கு. எனக்கு இந்த 4 டிஷ்ல இவ்ளோ சாஃப்ட்டா இருக்குது. சூப்பரா. எனக்கு இந்த 4 டிஷ்ல உண்மையிலே பிடிச்சது வந்து அந்த மெயின் கோர்ஸும் இந்த இதுதான் டெசர்ட் தான். உனக்கு ஓகே, இது பிடிச்சிருக்குது, இது பிடிச்சிருக்குது, அது பிடிச்சிருக்குது. வெரி குட். எனக்கு இது அதுக்கப்புறம் எனக்கு அது ஸ்டார்டிங்க்கு ஓரளவு நல்லா இருக்கு. ஓகே, பீஸா சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. இது வந்து இப்போ வந்து லேடிஸோட டிஷஸை சாப்பிட்றாங்க. பீஸா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன பீஸா பண்ணியிருக்காங்கன்னா பீஃப் பீஸா. உண்மையிலே நான் யோசிச்சு
டேஸ்ட் பார்க்கல உண்மையிலே பார்பிக்யூ வரல நாங்க பீஸா சாப்பிடுறோம் அந்த டேஸ்ட் உண்மையிலே டேஸ்டா இருக்கு நல்லா இருக்கு இசான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சரி இல்லடா சொல்லுங்க சொல்லு நல்லா இருக்கு எனக்கு சுத்தமா பிடிக்கல நல்லா இருக்கு ஆனா ரொம்ப எண்ணெயா இருக்கு பாப்பா உண்மையிலே இதுவும் அதுவும் ஒரே மாதிரி இருக்கு எதுவும் அந்த அந்த பாஸ்தா இது ஆமா ஆனா அது கொஞ்சம் நல்லா இருக்கு வெஜிடபிள் போடுறாங்க இது சப்பை இது செம்ம டேஸ்டா இருக்கு இது சப்பை சப்பையா இருக்கா வெரி குட் பாஸ்தா இப்படி தான் இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு அந்த என்ன க்ரீன் ஆட் பண்ணிருக்கீங்க கஸ்டர்ட் நீங்க என்ன சொல்றீங்க உங்க கமெண்ட் ரொம்ப நல்லா இருக்கு சாஃப்ட்டா இருக்கு சாஃப்டா மெல்ட் ஆயிடுச்சு வாயில அவ்வளோ நல்லா சாஃப்ட்டா மெல்ட் சரி இப்போ உங்களுக்கு சொல்லுங்க எத்தனை டிஷ் இந்த இதுல பிடிச்சிருந்தது 4ல இனிப்புங்கிறதுனால சுமார் 4 டிஷ்ல என்ன பிடிச்சிருக்கு எனக்கு பாஸ்தா எனக்கு வந்து பீஸாவும் ப்ரௌனியும் ப்ரௌனி ஜூஸ் நாங்க இன்னும் ஜூஸ் செஞ்சிக்கிறோம்ல ஜூஸ் அது வாட்டர் மெலன் தானே அது வேஸ்ட் நாங்க செஞ்சிக்கிறோம்ல அது என்னமா வாட்டர் மெலனோட டேஸ்ட் வாட்டர் மெலன் தானே அரைச்சு அது பாஸ்தா யாரட்ட திருப்பி ஆனா உள்ளுங்க இந்த பொம்பளைங்க ஒத்துக்கவே மாட்டாங்க தோல்வியை ஜட்ஜஸ் சொல்லுங்க யார் செஞ்சது அழகா நல்லா இருந்தது எனக்கு இந்த இது அவங்க செஞ்சதுல இந்த பாஸ்தா மாதிரி தான் பிடிச்சிருந்துச்சு எனக்கு அவங்க செஞ்சதுல பீஸாவும் இந்த ப்ரௌனி மாதிரி தான் ரெண்டு இவங்க செஞ்சதுல எனக்கு அந்த மெயின் டிஷ்ஷும் சரி ரெண்டு 15 நீங்க எனக்கு பிடிச்சது இந்த ஒண்ணே ஒண்ணுதான் சரி எனக்கு வந்து இசான் இசான் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எத்தனை ஐட்டம் பிடிச்சிருந்தது இவங்க பண்ணதுல பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் இது நல்லா இருந்துச்சு சோ அப்ப வின்னர் யாரு இந்த மூணு அவனுக்கு இது பிடிச்சிருந்துச்சு இப்போ பாஸ்தா பண்ணிருந்துச்சு இப்போ 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 நீங்க இந்த மென்ஸா லேடிஸா வின்னர் வின்னர் ஆஃப் தி மேட்ச் அதாவது என்னன்னா எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க அதுலயும் என் பொண்டாட்டி சுத்தமா ஒத்துக்கிட மாட்டான் வெற்றி 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 ஜட்ஜஸ் வந்து குழந்தைகள் வந்து பொய் சொல்லாது அவங்க வந்து நாங்க ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டாங்க இவங்கள பத்தி நம்ம கவலை இல்ல வெற்றியை கொண்டாடுவோம் வெற்றி ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஃபஸ்ட் டைம் சேலஞ்ச் ட்ரை பண்ணோம், ஆனால் நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் என்ஜாய் பண்ணோம், நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு. இந்த மாதிரி இன்னும் நிறைய சேலஞ்சஸ்லாம் எங்களுக்குள்ளே வைக்கிற மாதிரி ஐடியாஸில் இருக்கும். ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் கமெண்ட்ஸையும் கொடுங்க. தேங்க்